ஐயோயோ படமா அது படிப்பு பயங்கரமாக இருக்கு. அப்பா அப்படின்னு மெயில் சிலிருக்குது. படம்னா இதான் படம். சிரிப்பு தாங்க முடியல. ஆனால் அது பஞ்சு இல்லைக்கா. படிப்பு பயங்கரமாக இருக்கு. அப்பா அப்படின்னு மெயில் சிலிருக்குது. படம்னா இதான் படம். ஆஹா, பாலையா படம் ரொம்ப தந்துருவமாக இருக்குது. ஒவ்வொரு இது வசனம் கேட்குறதுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது உடம்பெல்லாம். ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவன்னா அவர் தான் சிவனாக இருக்குது. அப்படிதான் தெரியுது. இது ஒரு சிவன் இருக்கார், கடவுள் இருக்கார், கடவுள் வந்து கடவுளை நம்புங்க, நம்பினாலும் நம்ம நல்லது நடக்கும்ன்றார். இதுதாங்க அர்த்தம். ஒன்று பண்ணிட்டுருக்கேன். இல்லை இது பயங்கரமாக இருக்குது. அது அவ்வளோது இல்லை, இதில் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருந்து நல்ல சீனெல்லாம் ஒவ்வொரு சீனும் அதிர வைக்குது. பாலா நடிப்பு அதை பற்றி எனக்கு அவ்வளோ கவனிக்கல. அதை பேசியிருக்கேன். கடவுள் இருக்கார், பாரத நாடு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் இப்போ கேட்ட கவனம் வருமா? இல்லை, அது நல்லா இருக்கு. வரா மாதிரி தான் காமிக்கிறாங்க. அமாவாசை மூணு ரம்ஜான் போகிறது தெரிகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் பட்டு எங்களுக்கு அவ்வளோ இல்லை. அது நடிப்பு டேரக்டருக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அது சீனு வந்து கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மிலிட்ரியில் போய் சேர்ந்து இந்த இது ஊசி குத்திக்கிறாங்க இல்லையா, அந்த சீன். அப்புறமா கடைசியில் வந்து அவங்க பொண்ணு வந்து அந்த இது எடுத்து போகிறது இல்லையா, அந்த சீன் நல்லாயிருக்கும். சிவனா தான் சாமி தான். ஐயோயோ படமா அது ஒன்றும் இல்லை ப்ரோ. கொரோனாவையும் போதி தர்மர் கதையையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது நம்ம ஊர் ஆளுங்க இல்லை சாமியார்னு சொல்லிட்டு அவர் மேலே பழிய தூக்கி போடுறானுங்க ப்ரோ. அதை தடுக்கிறதுக்கு தான் பாலையா வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஐஸ் கட்டியில் மாட்டிப்பார், அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறாரு ஒரு இடத்துல. உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பாலையாவுக்கு பொண்ணு ஒன்று இருக்கும், அது இதில் வளர்ந்து வந்து சயின்டிஸ்ட் ஆகிடுது. அது வந்து அங்கே ஓடி போகிற கேப்பில் கீழே விழுந்துறதுனால அங்கே அவருக்கு ஞான உதயம் உதிச்சு ஐஸ் கட்டிலேருந்து வெடித்து வெளில வந்து நம்ம மேலே காப்பாற்றுறாரு ப்ரோ. ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்த 237 ரூபா தண்டம்னு நான் சொல்லுவேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக நீங்கள் வந்தீங்கன்னா சிரிச்சிட்டு போகலாம். கேட்கவே வேணாம். எவர் கிரீன் மூவி ஆல்வேஸ் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்குண்ணா, அருமையாக இருக்குண்ணா. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அருமையாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு. இந்த வயசில் நல்லா நடிச்சிருக்காரு. ரஜினி மாதிரி சூப்பராக இருக்குது. தீவிரவாதம் இப்போ நாடை ஒருத்தர் இது பண்ணுறாங்க. அது நமக்கு நம்மளோட எது ஸ்டேட்லேருந்து அடுத்த ஸ்டேட்டில் வராங்க. அவர் வந்து அழிக்கிறாரு. தெய்வம் நம்ம கடவுள் இருக்குது காட்டுறாரு. அருமை. ஒன்றுமே புரியல ப்ரோ. ஆனால் வந்து அவர் பேசுகிற சீன்ஸ் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது. சொல்ல போனால் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீன்ஸ் சொல்லுவார்ல, அது காமெடியாக இருந்தது. அப்படி சிரிப்பு தாங்க முடியல. ஆனால் அது பஞ்சு இல்லைக்கா. ஆனால் வந்து அந்த கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போ பார்க்கறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு தேட்டர் உனக்கு ஒரே ரெக்வஸ்ட்டு, தளபதியும் ஒரு மங்காத்தாவும் தெரியும் மட்டும் கொடுத்துருங்க. தேட்டர் பிளாஸ்ட் ஆகுது, மட்டும் பாருங்கள். நல்லா இருந்தது. அகண்டா 2 బాగుంది. బాలయ్య సూపర్ యాక్టింగ్, ఛాన్సే లేదు. సూపర్గా యాక్ట్ చేశారు. మెసేజ్ అంటే మెయిన్ ఈజ్ ఏ సనాతన ధర్మం. మెయిన్ తెలివిగా చెప్పిండారు, కరెక్ట్గా చెప్పిండారు, మెయిన్గా చెప్పిండారు. దానివల్ల ఏమొస్తుందంటే అందరూ నమ్మకం ఉంది. దేవుడు కనపడకుండా హెల్ప్ చేస్తాడు. ఇప్పుడు లాస్ట్ టైం మనకు కరోనాలో వచ్చినప్పుడు ఏం చేశాడు, వైరస్ దానికి వ్యాక్సిన్ కనిపెట్టాడు. ఎవరు మనిషి ద్వారా కనిపెట్టాడు. అట్లా ఒక ఇండెక్స్. దేవుడు లేడని చెప్పేదానికి ఛాన్స్ లేదు, ఉన్నాడు. అయితే కనపడడు, చేస్తాడు. మనిషి ద్వారంగా కనపడతాడు అని చెప్పి అట్లా చూపించారు. సూపర్ మూవీ, సూపర్గా ఉంది. ఫస్ట్ హాఫ్, సెకండ్ హాఫ్, ఫైనల్ క్లైమాక్స్ సూపర్గా బాగా చేశాడు. బాలయ్య యాక్షన్ సూపర్ ఫుల్ మూవీ. బాలయ్య టోటల్ రీల్స్ బాగా సీరియస్గా బాగా యాక్ట్ చేశాడు. చాలా కష్టపడి చేశాడు. బాగుంది. நல்லா சூப்பராக இருக்குண்ணா. அது நான் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்த்தேன். நல்லா இருந்ததுண்ணா. இந்த படத்தில்
சாமி பக்தி இருக்குன்னு சொல்ல வராங்கண்ணா, வேறு எதுவுமே இல்லை. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சென்டிமெண்ட்டுக்கு இன்வெண்ட் எல்லாமே படம் பார்க்க வந்துச்சு. சிவனை பற்றி நல்லா எடுத்துக்கிறாங்கண்ணா. சிவன் அதான் பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கு அது கிளைமேட் ஸ்டோரிக்குள்ளே போன மாதிரி இருக்குது. கடவுள் பாலை நல்லா பண்ணியாரு. மக்களுக்கு வந்து இந்த கடவுளை பற்றி நம்பிக்கை அதை சொல்ல வராங்க. எப்படி பேரண்ட்ஸை மதிக்கணும், பெற்றோரை எப்படி மதிக்கணும், அது மாதிரி நல்லா பண்ணிடுறாங்க. நல்லா இருந்தது. மஜானா நல்லா இருக்கு. இதான் என்ன கேள்வி? எப்பவுமே பயம் தான். ஃபயராக இருந்துச்சுங்க. ஃபயராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. இதில் என்னென்னா நம்ம தெய்வ பக்தி அதிகமாக இருக்குது உணரலாம். படம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எலிவேஷன்ஸ் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சில சீன்ஸ் லேகாக இருக்குது, ஆனால் ஓகே, ஓவரால் இட்ஸ் அ குட் ஒன், நைஸ் வாட்சபிள். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் சில டைலாக்ஸ் அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஐ மீன் சனாதன தர்மம் அந்த பார்த்து எழுதியிருக்காங்க. அண்ட் கும்பமேளா சீன்ஸ் ஒர்க் அவுட்டட் வெல். அவ்வளோதான். ஓவரால் இட்ஸ் எ குட் ஒன். இந்தியா வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் அ ஹோப் கால் சனாதன தர்மம். ஸோ அந்த ஹோப்னு யாராச்சும் வந்து டச் பண்ணுறதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதான் சேம் மெசேஜ். டோன்ட் டச் இந்தியாஸ் ஹோப், தட் மீன்ஸ் டோன்ட் டச் இந்தியாஸ் சனாதன தர்மம் எக்ஸெப்ட். நல்லா இருக்குண்ணா, பக்கா சூப்பர் நீட்டாக பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குது. ஏ டு செட் எல்லாமே பக்கா. எல்லாருமே பிடிக்கும். தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லாருமே எத்தனை லாங்குவேஜ் விட்டாங்க அத்தனை லாங்குவேஜ் எல்லாருமே படம் பிடிக்கும். கம்பல்சரி பிடிக்கும். பார்த்துருக்கேன். இல்லை ரெண்டும் ஓகே தான்ண்ணா, ரெண்டும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓகே தான், இதுவும் ஓகே தான், சூப்பராக இருக்குது. ஆகும்ண்ணா, கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக ஆகும். இந்த படத்தோட கருத்து என்ன சொல்ல போனால் கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. இந்த பகவத்கீதையிலேருந்து பகவத்கீதை தான் ஃபுல்லாக ஏ டு செட் எல்லாம் பகவத்கீதை தான் எல்லாமே படம் ஃபுல்லாகவே கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு தான் படம் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நீட்டாக கொண்டு போயிடறாங்க. அதான் உண்மை தான், கடவுள் இருக்கார், அவ்வளோ உண்மை தான். நீட்டாக எடுத்துக்கிறாங்க. சூப்பர். டேரக்டர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் படம் பக்காவாக பண்ணிடுறாங்க. 100% வெற்றி, 100% வெற்றி படம், 100% படம் வெற்றி. படம் சூப்பராக நான் எல்லாம் பக்காவாக இருக்குது. மியூசிக்கு, பாட்டு, యాక్షన్ எல்லாமே సూపర్ பண்ணிக்கிறாங்க. బాగుందండి, బాగుందండి, బాగా చేశారు. நல்லா இருந்துச்சு. படம் பிளாஸ்ட்ண்ணா. செம்மையாக இருந்தது. நல்லா இருக்கு. இன்னும் 40 வாட்டி கூட பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக